குஜராத்தில் யாரும் அறியாத 10 அரசியல் கட்சிகள் 5 ஆண்டுகளில் 4300 கோடி ரூபாயை நன்கொடைகளாக பெற்று நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குஜராத்தில் அரசியல் கட்சிகள் மூலம் மிகப்பெரிய அளவில் நிதி முறைகேடு நடந்துள்ள திடுக்கிடும் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதாவது குஜராத் மாநிலத்தில் யாரும் அறியாத 10 அரசியல் கட்சிகள் 2019 முதல் 2024 ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளில் 4300 கோடி ரூபாயை நன்கொடையாக வசூலித்திருப்பது அம்பலமாகியுள்ளது. இதில் அதிகபட்சமாக ஜனநாயக சக்தி கட்சி 1045 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளது. சத்தியவாதி ரக்ஷத் கட்சி முறையான ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் பல கோடி ரூபாய் நன்கொடையை குவித்துள்ளதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இதேபோல பாரதிய தேசிய ஜனதா தளம், சுதந்திர பேச்சு கட்சி என யாருமே அறியப்படாத 10 கட்சிகள் இதுபோன்று நன்கொடைகளை குவித்து நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. குஜராத் மட்டுமின்றி 23 மாநிலங்களிலிருந்து நன்கொடையை வசூலித்த முகவரியில்லாத 10 கட்சிகளும் இதில் பெரும் பகுதியை வேறு இடங்களுக்கு திருப்பி அனுப்பியதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. 2019-24 ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளில் நடந்த 3 தேர்தல்களில் இந்த 10 கட்சிகள் சார்பிலும் 43 வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிட்டு வெறும் 54,069 வாக்குகளை தான் பெற்றுள்ளார்கள். 10 கட்சிகளும் மொத்தமாக சுமார் 39 லட்சம் ரூபாய் மட்டுமே தேர்தல் செலவாக கணக்கு காட்டியுள்ள நிலையில் தணிக்கை அறிக்கையில் 3500 கோடி ரூபாய் செலவிட்டதாக அந்த கட்சிகள் தெரிவித்திருப்பது பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. பெரிய கட்சிகள் இதுபோன்ற லெட்டர் பேட் கட்சிகளோ இது போன்ற அறியப்படாத கட்சிகளை பயன்படுத்தி பெரும் பணக்காரர்களோ பெரும் நிறுவனங்களிடத்திலிருந்து நன்கொடைகளாக பெற்று தங்கள் செலவு செய்வதற்கு இது போன்ற ஒரு சிறிய கட்சிகளை பயன்படுத்துகிறார், அறியப்படாத கட்சிகளை பயன்படுத்துகிறார்களா என்ற ஒரு பெரும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. இது குறித்தான சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை இல்லை கட்டாயம் தேர்தல் ஆணையத்திற்கு எழுந்திருக்கிறது. இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, யாரும் அறியாத 10 அரசியல் கட்சிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் எங்கிருந்து வந்தன? கட்சிகளை யார் நடத்துகிறார்கள்? பணம் எங்கே போனது? தேர்தல் ஆணையம் விசாரிக்குமா அல்லது இங்கும் பிரமாண பத்திரங்களை கேட்குமா அல்லது இந்த முறையும் மறைக்கும் வகையில் சட்டத்தையே மாற்றுமா என அடுக்கடுக்கான கேள்விக்கணைகளை வீசியுள்ளார். இதனிடையே குஜராத் தலைமை தேர்தல் அதிகாரி பரிந்துரைத்ததன் பேரில் 10 கட்சிகளை விசாரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் அங்கீகாரத்தை ரத்து செய்தும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இருப்பினும் தேர்தல் கட்சிகள் பெயரில் நடந்த பெரும் முறைகேடு தொடர்பாக விசாரிப்பதோடு பின்னணியில் உள்ளவர்களையும் கண்டறிய கோரிக்கை விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.